அனைவருக்கும் வணக்கம். இது நம்ம ஆதிவராகி யூடியூப் சேனல். இன்னைக்கு இந்த பதிவு ஒரு அவசர பதிவு. இன்னைக்கு நைட்டு, அதாவது சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு நைட்டு வரக்கூடிய இந்த 5 நொடிகளை தவற விடாதீங்க. பேர் அதிர்ஷ்டமும் பெரும் செல்வமும் நிச்சயமா உங்க வீடு தேடி வரும்னே சொல்லலாம். வாங்க, இது என்ன பரிகாரம், யாரெல்லாம் செய்யலாம், எந்த நேரத்துல செய்யணும்னு இப்ப நாம தெரிஞ்சுக்கலாம். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னா அடுத்தடுத்து நான் போடக்கூடிய சிறப்பான பதிவுகளை நீங்க மிஸ் பண்ணாம தெரிஞ்சுக்க முடியும். இன்னைக்கு நமக்கு திங்கட்கிழமை. இது சந்திர பகவான் மற்றும் சிவபெருமானோட வழிபாட்டுக்கு உகந்த நாள். அடுத்ததா இன்னைக்கு நமக்கு சித்ரா பௌர்ணமி இருக்கு. திங்கட்கிழமையோட சேர்ந்து வரக்கூடிய சித்ரா பௌர்ணமி கூடுதல் சிறப்புன்னே சொல்லலாம். அந்த வகையில இந்த நாள்ல செய்ய வேண்டிய பரிகாரங்களை பத்தி தொடர்ந்து நம்ம சேனல்ல பதிவுகளை நான் உங்களுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கேன். கைப்பிடி அளவுக்கு அரிசி மட்டும் இருந்தாலே போதும். இந்த அற்புதமான ஒரே வாய்ப்பை தவற விடாதீங்கன்னு சொல்லி அதிசக்தி வாய்ந்த பரிகாரத்தை முதல் வீடியோல சொல்லிருக்கேன். அடுத்ததா வாழ்க்கையில திக்கு தெரியாம தவிக்கிறவங்க இத வாயில வச்சுக்கிட்டு இந்த ஒரு வரிய மட்டும் சொன்னாலே போதும்னு சொல்லி 2வது வீடியோல சொல்லியிருக்கேன். 3வது பரிகாரம் பாத்தீங்கன்னா குடிப்பழக்கம், போதை பழக்கம், கெட்ட சகவாசங்கள்ல இருந்து விடுபடுறதுக்கு இத மட்டும் சொன்னாலே போதும்னு சொல்லி ஒரு சிறப்பு வாய்ந்த பரிகாரத்தை சொல்லியிருக்கேன். அடுத்ததா தொடர்ந்து 3 வீடியோ பௌர்ணமி நாள்ல செய்ய வேண்டிய ரகசிய சூட்சம பரிகாரங்களை பத்தி நம்ம சேனல்ல நான் உங்களுக்கு கொடுத்திருக்கேன். முதல் சூட்சம பரிகாரம், இன்னைக்கு நைட்டு நீங்க தூங்குறதுக்கு முன்னாடி உங்க பர்ஸ இப்படி நீங்க காலியா வச்சுட்டு தூங்கினாலே போதும். பணத்தை ஈர்க்கக்கூடிய காந்தமா உங்க பர்ஸ் மாறும்னு சொல்லி ஒரு சிறப்பு வாய்ந்த பரிகாரத்தை பத்தி சொல்லியிருக்கேன். அடுத்ததா 2வது சூட்சமமான பரிகாரம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு நைட்டு தூங்க போறதுக்கு முன்னாடி இப்படி நீங்க தூங்கினாலே போதும். ஒரே இரவுல உங்க வாழ்க்கை தலைகீழா மாறும். நீங்க நினைச்சதெல்லாம் நிறைவேறும்னு சொல்லி அற்புதமான பரிகாரத்தை பத்தி அந்த வீடியோல நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். அடுத்ததா 3வது சூட்சமமான பரிகாரம் என்னன்னு பாத்தீங்கன்னா, பணத்தை வசியம் செய்யறதுக்கு மெழுகுவர்த்திய பயன்படுத்தி செய்ய வேண்டிய பரிகாரத்தை தான் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இந்த எல்லா வீடியோவோட லிங்கையும் என்னால முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோவோட எண்ட் ஸ்கிரீன்லயும் மேல ஐகார்ட்லயும் நான் உங்களுக்காக கொடுக்கறேன். விருப்பம் இருக்கிறவங்க மட்டும் செக் பண்ணி பாருங்க. நம்ம சேனலோட லேட்டஸ்ட் வீடியோல பாத்தீங்கன்னாலும் உங்களுக்கு இந்த வீடியோஸ் எல்லாமே கிடைக்கும். அடுத்ததா இந்த வீடியோவுக்கான பரிகாரம் என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் மெம்பர்ஸ்க்கு நான் இன்னைக்கு ஒரு ஆஃபர் கொடுத்திருக்கேன். அது என்னங்கறத பத்தி இப்ப நான் உங்களுக்கு சொல்றேன். எப்பயுமே நம்ம சேனல்ல அமாவாசை மற்றும் பௌர்ணமி நாள்ல ரெய்கி எனர்ஜைஸ் பண்ண பணத்தை அட்ராக்ட் பண்ணக்கூடிய மொபைல் வால்பேப்பர் நான் உங்களுக்கு கொடுப்பேன். தொடர்ந்து தீராத பண கஷ்டம் இருக்கு, என்ன செஞ்சாலும் கடன் தீரவே மாட்டேங்குதுன்னு சொல்றவங்க இந்த ரெய்கி எனர்ஜைஸ் பண்ண மொபைல் வால்பேப்பர் பரிகாரத்தை செய்யும் போது நிச்சயமா கை மேல பலன் உங்களுக்கு கிடைக்கும். அந்த வகையில இந்த மொபைல் வால்பேப்பர் இன்னைக்கு நம்ம சேனல்ல கோல்டு லெவல்ல இருக்கக்கூடிய மெம்பர்ஸ்க்கு கிடைக்கும். இந்த வால்பேப்பர் உங்களுக்கும் வேணும்னா நம்ம சேனல்ல மெம்பரா ஜாயின் பண்ணிக்கோங்க. கோல்டு லெவல்ல மெம்பரா ஜாயின் பண்றதுக்கு என்ன டீடைல்ஸ்ங்கறத செக் பண்ணி பாருங்க. இதுல இன்னைக்கு என்ன ஆஃபர் கொடுத்திருக்கேன்னு பாத்தீங்கன்னா, சித்ரா பௌர்ணமி நாள்ல பணத்தை அட்ராக்ட் பண்றதுக்கான மொபைல் வால்பேப்பர் மட்டும் இல்லாம கணவன் மனைவி ஒற்றுமைக்கான மொபைல் வால்பேப்பரையும் நான் உங்களுக்கு கொடுக்க போறேன். இந்த மொபைல் வால்பேப்பர் இன்னைக்கு சித்ரா பௌர்ணமி நாள்ல மட்டும்தான் உங்களுக்கு கிடைக்கும். இந்த மொபைல் வால்பேப்பர் உங்களுக்கும் வேணும்னா நம்ம சேனல்ல கோல்டு லெவல்ல மெம்பரா ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோல நான் சொல்ல போற பரிகாரம் பூஜை இல்லாத, வழிபாடு இல்லாத பரிகாரம். ஆண்கள் பெண்கள் யார் வேணாலும் செய்யலாம். பிறப்பு தீட்டு இறப்பு தீட்டு இருக்கிறவங்களும் செய்யலாம். பெண்களுக்கு பீரியட்ஸ் டைமா இருந்தாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம். இந்த நாள்ல நீங்க அசைவம் சாப்பிட்டு இருந்தாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம். இந்த பரிகாரத்தை பொறுத்தளவுக்கு நீங்க உங்க வீட்ல இருந்தும் செய்யலாம், ஆபீஸ்ல இருந்தும் செய்யலாம், உங்க சொந்தக்காரங்க வீட்ல இருந்தும் செய்யலாம். எந்த விதமான கட்டுப்பாடுகளுமே இல்லாத பரிகாரமா இருந்தாலும் இந்த பரிகாரத்தை இப்ப நான் சொல்ல போற குறிப்பிட்ட நேரத்துல நீங்க செய்யும் போது உங்களுக்கு கை மேல பலன் கிடைக்கும். அந்த குறிப்பிட்ட நேரம் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒவ்வொரு அமாவாசையும் பௌர்ணமியும் முடிஞ்சதுக்கு அப்புறமா வரக்கூடிய சக்தி வாய்ந்த 5 வினாடிகள்.
அதாவது நாம கேட்ட வரத்தை அள்ளி தரக்கூடிய சோடசக்கலை நேரத்துக்கான பதிவு தான் இது. நம்ம சேனல்ல தொடர்ந்து சோடசக்கலை நேரத்துக்கான வீடியோ நான் உங்களுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கேன். நிறைய பேரு இந்த சோடசக்கலை நேரத்தை பயன்படுத்தி நல்ல ரிசல்ட் கிடைக்கிறதாவும் எனக்கு கமெண்ட் பாக்ஸ்ல ஷேர் பண்றீங்க. அந்த வகையில இன்னைக்கு சோடசக்கலை நேரம் எப்ப வருதுன்னு இப்ப நான் உங்களுக்கு சொல்றேன். இன்னைக்கு நைட்டு 9:44 ஆரம்பமாகி இன்னைக்கு நைட்டு 11:44 வரைக்கும் இந்த சோடசக்கலை நேரம் இருக்கு. இந்த 2 மணி நேரம் ஃபுல்லாவே உங்களுக்கு வேண்டிய வரத்தை, முக்கியமான ஒரே ஒரு வேண்டுதலை உங்க மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டு தியான நிலையில நீங்க உட்கார்ந்துருக்கலாம். இந்த மாதிரி 2 மணி நேரத்தை பயன்படுத்திக்க முடியாதவங்க இப்ப நான் சொல்ல போற பரிகாரத்தை நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. பணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்கிறவங்க தவறாம இந்த பரிகாரத்தை ட்ரை பண்ணி பாருங்க. இப்ப நான் சொன்ன குறிப்பிட்ட நேரத்துல நீங்க உங்க வீட்ல அமைதியான ஒரு இடத்துல உட்கார்ந்துக்கோங்க. உங்க மூச்சை நல்லா ஆழமா உள்ள இழுத்து வெளியில விடுங்க. இந்த மாதிரி 3 முறை செய்யும் போது உங்க மனசு கொஞ்சம் ரிலாக்ஸ்டா இருக்கும். இதுக்கப்புறமா நீங்க உங்களுடைய இடது கையில மணிக்கட்டு பகுதியில இப்ப நான் ஸ்கிரீன்ல காமிச்சிருக்கக்கூடிய ஃபெகு சிம்பலை கிரீன் கலர்ல இங்கு வரக்கூடிய பேனாவை பயன்படுத்தி வரைஞ்சுக்கோங்க. இந்த ஃபெகு சிம்பலை பத்தி பல பதிவுகள்ல நான் உங்களுக்கு சொல்லிருக்கேன். இந்த ஃபெகு சிம்பல் வரைஞ்சதுக்கு அப்புறமா இப்ப நான் ஸ்கிரீன்ல கொடுத்திருக்கக்கூடிய 5 வார்த்தைகளை தொடர்ந்து சொல்லுங்க. நீங்க சொல்ல வேண்டிய அந்த வார்த்தை இப்ப உங்களுக்கு ஸ்கிரீன்ல தெரியும். நானும் சொல்லி காமிக்கிறேன். ஃபெகு, ஃபார்ச்சூன், கிவ், கவுண்ட், ஆன். இன்னொரு முறை சொல்லி காமிக்கிறேன். ஃபெகு, ஃபார்ச்சூன், கிவ், கவுண்ட், ஆன். உங்க கையில வரைஞ்சு வச்சிருக்கக்கூடிய ஃபெகு சிம்பலை பார்த்துக்கிட்டே இப்ப நான் சொன்ன இந்த 5 வார்த்தைகளை தொடர்ந்து நிறுத்தி நிதானமா சொல்லுங்க. இப்ப நான் உங்களுக்கு ஒரு பவர்ஃபுல்லான ஸ்விட்ச் வேர்டு தான் கொடுத்திருக்கேன். ஃபெகு சிம்பலோட கனெக்ட் ஆகக்கூடிய ஃபெகு சிம்பலுக்கான ஸ்விட்ச் வேர்டு தான் இது. பொதுவா எந்த ஒரு ஸ்விட்ச் வேர்டை நம்ம சொன்னாலும் ஸ்விட்ச் போட்ட மாதிரி நம்ம வாழ்க்கை உடனடியா மாறும். இன்ஸ்டன்டா நமக்கு ரிசல்ட் கிடைக்கும். ஏன் அப்படி கிடைக்குதுன்னு பாத்தீங்கன்னா, இந்த மாதிரியான ஸ்விட்ச் வேர்ட்ஸை நாம சொல்லும் போது நம்ம ஃப்ரீக்வன்சி லெவல், அதாவது நம்ம உடம்போட அதிர்வலைகள் பணத்தை ஈர்க்கிறதுக்கான அதிர்வலைகளோட சமமா இருக்கும். பணத்தை ஈர்க்கிறதுக்கான ஸ்விட்ச் வேர்டை சொல்லும் போது நம்ம ஃப்ரீக்வன்சி லெவல் பணத்தை ஈர்க்கிறதுக்கான அதிர்வலைகளோட ஒத்து போகும். இப்ப திருமணம் நடக்கிறதுக்காக ஸ்விட்ச் வேர்டு சொன்னோம்னா அந்த அதிர்வலைகளோட நம்ம உடல் அதிர்வலைகள் ஒத்து போகும். அதனாலதான் இந்த மாதிரியான ஸ்விட்ச் வேர்ட்ஸ் எல்லாமே இன்ஸ்டன்டா நமக்கு ரிசல்ட்டை கொடுக்குது. இப்ப நான் ஸ்கிரீன்ல கொடுத்திருக்கக்கூடிய ஸ்விட்ச் வேர்ட் நமக்கு அதிர்ஷ்டத்தையும் பெரும் செல்வத்தையும் ஈர்த்து கொடுக்கும். இந்த ஸ்விட்ச் வேர்டை தொடர்ந்து 5-10 நிமிஷம் நீங்க சொன்னாலே போதும். முக்கியமான விஷயம், உங்க கையில வரைஞ்சு வச்சிருக்கக்கூடிய அந்த ஃபெகு சிம்பலை நீங்க பார்த்துக்கிட்டே இந்த ஸ்விட்ச் வேர்டை சொல்லுங்க. இவ்வளவுதான் இந்த பரிகாரம். இப்ப நான் சொன்ன குறிப்பிட்ட சோடசக்கலை நேரத்தை சரியான முறையில நீங்க பயன்படுத்திக்கிட்டீங்கன்னா நிச்சயமா நல்ல ஒரு பண வசியமும் பேர் அதிர்ஷ்டமும் ஏற்படும். ட்ரை பண்ணி பாருங்க. மறக்காம எனக்கு ரிசல்ட்டையும் ஷேர் பண்ணுங்க. மற்றும் ஒரு பயனுள்ள பதிவுல நாம சந்திக்கலாம். நன்றி.